சங்கீதத்திலே ஒரு வசனத்தை எடுக்கலாம். 39ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 39வது சங்கீதத்திலே 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 39ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி. 15ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 15வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக எதுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், இல்ல எதுல நமக்கு சுத்திகரிப்பு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு. அப்போ பரிசுத்தம் எங்க வேணும் அப்படின்னா, முதலாவதாக நம்முடைய கைகள் பரிசுத்தமா இருக்கணும். அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல தியானிச்சோம். நம்முடைய கைகள் தீங்கு செய்யக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, நம்முடைய கைகளில் வட்டி வாங்கக்கூடாது, நம்முடைய கைகளினாலே இன்னொருத்தரை நம்ம விரல் நீட்டக்கூடாது, நம்முடைய கைகளிலே இன்னொருத்தருடைய பொருட்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய கைகளிலே இருக்கிற பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. அப்பதான் ஆண்டவர் நம்முடைய கையை ஆசீர்வதிப்பாரு. அப்பதான் நம்ம செய்கிற எல்லாம் நன்றாக இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஆண்டவர் பேசினாரு. இன்றைக்கு இரண்டாவது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது என்ன அப்படின்னா, ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான இரண்டாவது பரிசுத்தம் எங்க அப்படின்னா, நம்முடைய நாவுல பரிசுத்தம் வேணும். நம்முடைய நாவினுடைய பரிசுத்தத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா, நம்முடைய நாவுல நம்ம பாவம் செய்யக்கூடாது. இந்த 2021வது வருஷத்துல எத்தனையோ எத்தனையோ நபர்கள் எதுல தவறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய நாவினால. நாவு ரொம்ப அவசியமானது. உங்களுடைய நாவினால் நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிளஸிங்க்கு, ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு அவயவம் எதுன்னு கேட்டா, அது நம்முடைய நாவு. அதான் நீங்க ஜாய்ஸ் மேயர் அவங்களை குறித்து நம்ம எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அநேகர் வாசித்திருக்கிறோம். அவங்க ஒண்ணுமே இல்லாத காலங்களில் தங்களுடைய வாயிலே அப்படின்னா வேதத்தில் இருக்கிற ஒரு 100 வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து அந்த வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கை செய்து பல கோடிக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் அவர்களை மாற்றினார். அவருடைய பின்னணி அவர் ரொம்ப தன்னுடைய தகப்பனாராலே தன்னுடைய சரீரம் கரைப்படுத்தப்பட்டவர்கள். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு குடும்ப சூழ்நிலையில வளர்ந்தவங்க தான் அவங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல பல நாடுகளிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க நாவு மட்டும் சரியாக இருக்குமே ஆனால் வருகிற வருடம் உங்க நாவுல நீங்க சொல்ற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க அறிக்கை செய்கிறது நடக்கும், நீங்க விசுவாசிக்கிறது நடக்கும். ஆண்டவர் உங்க வாயினால ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். ஆனா புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நாவுல சுத்தம் இல்லாம போக கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் பேசினதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம நான் பேசிட்டேன்,
என் கணவனாரை பேசிட்டேன், என் மனைவியை பேசிட்டேன், என் பிள்ளைகளை பேசிட்டேன், எங்கள் அம்மாவை பேசிட்டேன், எங்கள் தகப்பனாரை பேசிட்டேன், உங்கள் சமூகத்தில் நான் வந்து பேசிட்டேன். அதற்காக அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு. அப்போ ரெண்டாவது, ஆண்டவரே என்னுடைய வாய் என்ன பண்ணுங்க அப்படின்னா நன்மையினால நிரப்புங்க. ஆமேன் சொல்லுங்கள். முழுக்க முழுக்க என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இனி என் வாயில என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தீமையான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது ஆண்டவரே. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. அதான் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வராது அப்படின்னா ஒரு வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாதாமா. உங்க வாயினாலேயே துதிச்சு உங்க வாயினாலேயே நீங்க சபிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுது உங்க துதியில ஆண்டவர் இருக்கவே மாட்டாரு. நம்ம வாயிலேயே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், ஆண்டவருடைய வசனங்களை பேசுறோம். ஆனா இதே வாயில கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை நமக்கு வாயில வறுமையானால் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையிலே பிரியப்படவே முடியாது. ஸோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் வாயில தெரியாம நான் பேசிட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி பேசியிருக்க கூடாது ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதான் ஒரு 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 மோசமான ஒரு சம்பவத்தை வந்து என்னுடைய காதில் கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கடந்த இந்த ஆண்டினுடைய சில மாதங்களில் இந்த கொரோனா பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது ஒரு கணவன் மனைவி ஓயாமல் வந்து அந்த மனைவி வந்து அந்த கணவனை வந்து நீ செத்து போனால் நல்லா இருக்கும், நீ செத்து போனால் நல்லா இருக்கும், நீ செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாமா. அப்போ திடீர்னு பார்த்தா அவருக்கு அந்த கொரோனா பிரச்சனையினால் அவர் பாதிக்கப்பட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது கிராமமாக இருக்கிறதுனால அவரை ஒதுக்கி வைக்க சொல்லிட்டாங்க. யாருமே அவங்க பக்கத்தில் போகாதீங்க, யாருமே தண்ணி கொடுக்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே ஒரு ஷெட்டை போட்டு ஒரு மரத்திற்கு கீழே தங்க வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. அப்போது ஒரு நாள் அவர் அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, அம்மா எனக்கு ஒன்று பண்ணுமா, எப்படியாவது நீ மட்டும்தாம்மா என்னை காப்பாற்ற முடியும், நான் பொழைச்சிருவோம்மா, எனக்கு எப்படியாவது தண்ணி ஏதாவது வச்சு கொடு, சாப்பாடு ஏதாவது வச்சு கொடு, நீயாவது அடிக்கடி வந்து பார்த்துரு, யாருமே என்னை வந்து பார்க்கல. ஆனால் இவங்க என்னன்னா வந்து அவர் மேலே ஏற்கனவே நிறைய வெறுப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னதுனால வந்து அவர் பக்கமாகவே போகல. இவங்க தனியாக அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 6-7 நாளில் அந்த மனுஷன் வந்து இறந்துட்டார். முனிசிபாலிட்டிக்கு வர சொல்லி, அந்த கிராமமாக இருக்கிறதுனால இது நடந்த சம்பவம், அவருடைய பாடியை வந்து அடக்கம் பண்ண கூட கொடுக்காம அவங்களே எடுத்துகிட்டு போய் எரித்து அந்த சாம்பலை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு 15 நாட்கள் தாண்டிருச்சு பாருங்க. அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி. நான் வந்து எங்கள் கணவனாரை வந்து நான் பேசினதுனால தான் அவர் செத்து போயிட்டாரு, நான் தான் அடிக்கடி செத்துப்போன்னு சொன்னேன், அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்ற அந்த குற்ற மனசாட்சியில் அவங்க ஃபோன் பண்ணி அப்படியே கதறி அழுதாங்க. அழும்போது சொன்னாங்க, ஆண்டவர் இனி ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கட்டும் பாஸ்டர், என் கணவனார் திரும்பி வந்துருவாரா, நான் அவரை நல்லா வச்சுக்குவேன், நான் அவரை நல்லா பார்த்துக்குவேன், இன்னைக்கு நான் அநாத மாதிரி இருக்கிறேன். 15 நாட்களிலே அவருடைய வாழ்க்கை டோட்டலா மாற்றப்பட்டு ஒரு தனிமையாக்கப்பட்டு புருஷனை இழந்து தான் பேசின வார்த்தைக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவர் சாவுக்கு நான் தான் காரணம். ஆனா இனி மரித்து போனவர்கள் திரும்பி வருவார்களா? அவங்களை என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாயில எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய நாவுல பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவரை வந்து நீங்க துதிக்கவே முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. உங்களுடைய ஆராதனையில ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு என்னவானதாமா? அருவருப்பா இருக்காமா. நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணீங்கன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, பிடிக்கல பாவம் ஜெபம் எனக்கு, நீ இங்க ஒரு மாதிரி பேசுற, அங்க ஒரு மாதிரி பேசுற, நீ கர்த்தர் சமூகத்துல ஒரு மாதிரி பேசுற, வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி பேசுற, நீ தேவ சமூகத்துல ஒரு மாதிரி பேசுற, வீட்டுல ஒரு மாதிரி பேசுற. ஆனா உன்னுடைய நாவுல என்ன வைங்கன்னா, என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல என்னுடைய நாவனால எத்தனையோ தவறுகளை நான் செஞ்சிட்டேன், உண்மைதானே?
உண்மைதானே? கத்தரை பேசுறவங்க வாயில அப்படிப்பட்ட வார்த்தை வரலாமா? பிரசங்கம் பண்ணுகிற வாயில அந்த வார்த்தை வரலாமா? வசனத்தை சொல்ற அந்த வாயில அந்த வார்த்தை வரலாமா? வரக்கூடாது. அந்த வார்த்தை வரக்கூடாது. எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம்? ஆண்டவர் மட்டும் அந்த வார்த்தையை கர்த்தர் கணக்கில் வைத்திருந்து நியாயம் தீர்த்தார் என்றால் நம்ம எங்க போய் நிற்க முடியும்? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நாவில எனக்கு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எஸ் 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 ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். சத்தத்தை உயர்த்தி, எங்க அம்மாவை நான் பேசக்கூடாதுப்பா, எங்க அப்பாவை நான் பேசக்கூடாதுப்பா, கூட வேலை செஞ்சவங்களை நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அதற்காக கெஞ்சுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும், என்னுடைய நாவல ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எவ்வளவு டென்ஷன் வேணாலும் வரலாம், எவ்வளவு டென்ஷன் வேணாலும் வரலாம். ஆனா நாவுனால பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய உதடை காத்து கொள்ளுகிற கர்த்தர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பேசினதுனால தான் என் பிள்ளை இப்படி இருக்கா, நான் பேசினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கா. ஆண்டவரே என்னுடைய நாவினால் உமக்கு விரோதமாய் நான் செய்த எல்லாவற்றையும் தயவாய் கிருபையாய் என்னை அன்பாய் என்னை மன்னிப்பீராகப்பா, என்னை மன்னிப்பீராகப்பா, என்னை மன்னிப்பீராகப்பா. ஹல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நாட வீடாதையும், தீயன எதையுமே தீயன எதையுமே நான் பேச விடாதையும், நான் பேச விடாதையும். கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி காதருவீரே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி சத்தமா பாடுங்க. எஸ் ஆமென். திரும்ப திரும்ப சொல்லும், உம்மை நோக்கி, உம்மை நோக்கி காதருவீரே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி, உம்மை ஓ காதருவீரே, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தி நேனையா, மாலை பலி போல், மாலை பலி போல் உயர்த்தி நேனையா. ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஊழியத்தினுடைய அழைப்பு அவனுக்குள்ள வந்து அவனுடைய இருதயத்தை தொடும்போது அவன் முதல் ஒப்பு கொடுத்தது என்ன ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆண்டவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவனோட பேசுறாரு. அவனுக்கு ஊழியம் செய்யணும்ன்ற வார்த்தை அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், பரிசுத்தமா நம்ம வாழணும், அந்த எண்ணம் வந்த உடனே அவனுக்குள்ள முதல் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன்.
உடனே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் ஏசாயாவினுடைய நாவை என்ன பண்றாரு? தொடுறாரு. அந்த நாவை தொட்டதற்கு பிறகு அதற்கு முன்பாக அவன் என்ன பேசினான்னு தெரியல, அவனுடைய நாவு என்னத்தை அசுத்தத்தை பேச்சுன்னு தெரியல. அதற்கு பிறகு அவன் வாயின் மூலமாய் கர்த்தர் ராஜ்யங்களை கட்டி எழுப்புகிற தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் அனுப்பினார். ஜனங்களை உருவாக்குற வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருடைய வாயாய் அவன் இருந்தான். எது நடக்க போகிறதோ அந்த காரியத்தை அவன் தன்னுடைய வாயினால சொன்னான். அந்த நாவை கர்த்தர் தொட்டதுக்கு பிறகு அந்த நாவு உருவாக்குகிற நாவாய் மாறிடுச்சு. அப்போ உண்மையான ஒரு தொடுதல் நமக்கு எங்க வேணும் அப்படின்னா நாக்கில் தாங்க வேணும், நாவில் தாங்க. நீங்க நாக்க சரி பண்ணலைன்னா, உங்க நாவு சரியாகல அப்படின்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாமே எங்கதான் இருக்காமா? மரணமும் நாவல தான் இருக்குது, ஜீவனும் நாவல தான் இருக்கு. உங்க நாவுனால உருவாக்கவும் முடியும், உங்க நாவுனால அழிக்கவும் முடியும், உங்க நாவுனால கர்த்தரை பிரியப்படுத்தவும் முடியும், உங்க நாவுனால கர்த்தரை காயப்படுத்தவும் முடியும். நம்ம அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பேச்சு இலவசமா கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப பேசிடுறோம். ஆனா முதல் கட்டுப்பாடு, வருகிற ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானத்துல நீங்க எழுத வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப பேசக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப பேசக்கூடாது. நீங்க எல்லாம் பெர்ஃபெக்டான ஆட்கள், ஆனா அந்த பேச்சு உங்க சரீரத்தை கரைப்படுத்திரும். இந்த நாவு, அதான் வேதம் சொல்லுது, முழு காற்றையே கொளுத்தி விடுமாமா. நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். பாருங்கள், ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுது பாருங்க. அந்த மாதிரி நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது உங்க வாழ்க்கையை கொளுத்தி நரகத்திற்கு நேரா நடத்தும்னு பைபிள் சொல்லுது. நரகத்திற்கு நேரம் எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி போன்ல பேசுற அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. டபுள் மீனிங் ஜோக்கு பேசுற அந்த அதெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த டபுள் மீனிங் எல்லாம் பேசுறது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நான் ஒரு கூட்டம், அது மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள நான் போறேன், போய் நின்னா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, புரியலையா உங்களுக்கு? இன்னுமே புரியலையா? இல்ல இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படின்னா, அவங்க 2-3 டைம் சொன்னாங்க, எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கூப்பிட்டு, அவன் டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க பிரதர், அவன் டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜோக்ஸ் கூட, எல்லா ஜோக்ஸும் எப்படி, நிறைய ஜோக்ஸ் டபுள் மீனிங்ல தான் பிள்ளைங்க ஜோக்கே அடிக்கிறாங்க, பசங்க ஜோக்கே அடிக்கிறாங்க. நோ, இல்ல, அந்த தப்ப பண்ணாதீங்க. நீங்க பேசுற வார்த்தை உங்க சரீரத்தை என்ன படுத்தி கொண்டு இருக்குது? கரைப்படுத்தி கொண்டே இருக்குது. கரைப்படுத்தி கொண்டு, உங்க இருதயத்தை கரைப்படுத்துது, உங்க வாழ்க்கையை கரைப்படுத்துது. அப்படி நம்ம கர்த்தரை பேசுற வார்த்தை வாய் அல்லவா, ஆண்டவரை பேசுற வாய் அல்லவா, எப்படி அது வரலாம்? நம்முடைய வாயில சுத்தத்தை கர்த்தர் நாவுல சுத்தத்தை ஆண்டவர் 100% ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் நீ தேவ சமூகத்தில் வரும்போது துணிகரமாய் நீ பேசாமலும், உன் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அடக்கணும், அப்படியே வாய் தொண்டை வரைக்கும் வரும் பேசலாம் அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா அதை அடக்கணும். இல்ல, வேண்டாம், நமக்கு இது தேவையில்லாத வேலை, நான் எதுவும் தேவையில்லாம வாயை விட்டுறக்கூடாது, வேணாம், விட்டுரு, அமைதியா போயிடலாம். நீங்களே உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அடக்க கற்றுக்கொண்டீங்கன்னா, நான் சொல்றேன், வாயை அடக்கிறதுக்கு ஒரே ஒண்ணுதான், நிறைய பேர்ட்ட பேசுறத நிப்பாட்டிட்டீங்கனாலே உங்க வாயில தன்னை போல பரிசுத்தம் வந்துருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாவுல பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்க பேச்ச குறைங்க. உங்க பேச்ச குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே கொஞ்சம் உங்க நாவுல அப்படியே பரிசுத்தமா நீங்க பேச. யார் அதிகமா பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதனால நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு ஆண்டு இருக்கு, சுருக்கமா இருக்கணும். வேண்டாம், என் நாவில நான் இனி சபிக்க மாட்டேன்,
இனி என் நாவலால டபுள் மீனிங் நான் பேச மாட்டேன். இந்த நாவை குறித்து வேதத்துல நான் தியானித்த போது பல காரியங்களை ஆண்டவர் இல்லை. சும்மா வேகமா எழுதுறவங்க வேண்டாம், எழுதிக்கிங்க. நம்பர் 1, முதலாவது, நாவினால் புறம் கூறாமல். நீங்கள் சங்கீதம் 15வது சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீரானால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய வாசஸ்தலத்தில் நிலைநிற்பான் அப்படின்னா, நாவினால் புறம் கூறாதவன். அப்ப நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய நாக்குல இருந்து யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதாமா, குறையே பேசக்கூடாது, குறையே பேசக்கூடாது. கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நாவினால யாரையுமே புறம் கூறி தெரியக்கூடாது. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை, அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம குடும்பத்துல பேசி என்ன பிரயோஜனம், அதுல என்ன நன்மை இருக்குது? அதனால இன்னும் எக்ஸ்பெஷலி ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க முன்னாடி இன்னொருத்தர் வாழ்க்கையினுடைய குறைய நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசிடவே கூடாது. ஊழியக்காரனுடைய குறைய பேசக்கூடாது, ஜெபிக்கிறவங்களுடைய குறைய பேசக்கூடாது, சர்ச்சில் முக்கியமா இருக்கிறவங்களுடைய குறைய பேசக்கூடாது. நமக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை குறித்து புறங்கூறுதல் நமக்கு அவசியமே இல்லை. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து ஒருத்தரிடத்துல போய் பேசுறவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களே கிடையாது. அதான் அருமையான நம்முடைய தந்தை பெர்க்மன் ஐயாவை குறித்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சாட்சி. அதான் அவருக்கு எதிராக ஒருத்தர் எழும்புறாரு. அப்போ அவருக்கு எதிராக எழும்பி ஒரு கள்ள விஷயத்தை எழுதி அவர் கையில் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டார். ஒரு பண விஷயம்னு வச்சுங்களேன். அந்த பணத்தை வாங்கிட்டு போயாச்சு. இப்போ அவர் தவறான விதத்தில் ஏமாற்றி அந்த மாதிரி செஞ்சுட்டு போறாருன்னு செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வர்றாரு. வந்த உடனே சொல்றாரு, ஐயா, இந்த மாதிரி உங்க கூட இருந்தவர் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இருக்காருல்ல, இவர் எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா, என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே விழாவாரியா சொன்ன உடனே ஒரு 2-3 பேர் போயிருக்கிறாங்க. உடனே ஆமாடா, அப்படியாடா, தெரியவே இல்லையாடா, வாங்கடா வாங்கடா, அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம்டா, கையை கோர்த்து பிடிங்கடா அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஸ்பாட்லயே 4 பேர் குறை சொல்றதுக்காக போயிருக்காங்க அவர்கிட்ட. அது ஏமாத்தினது உண்மை, அவரை பேசினது உண்மை, நடந்துக்கிட்டது எல்லாமே உண்மை. ஆனா போய் பேசி முடிக்கவே சரி சரா 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 எந்திரிக்கலாம்டா, ஜெபம் பண்ணலாம்டா, அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கோர்த்து பிடித்து எல்லாரும் குறை சொன்ன வர்றவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாராம். அதுல ஒருத்தர், அந்த கூட போன ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, பாஸ்டர் நான் தான் இருந்தேன் அந்த இடத்துல, அவர் எழுப்பி விட்டு எல்லாரையும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாரு, எங்க மூஞ்சிலெல்லாம் கறி பூசுற மாதிரி ஆகி போச்சு, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ குறை பேச வந்தவங்களை பரிசுத்தவான்கள் பேச விடவே மாட்டாங்க. குறை இல்லாதவங்க யாருக்காங்க, விட்டுரு, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால நம்முடைய நாவினால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஆண்டுல போன காலங்களில் உங்க நாவினால நீங்க புறம் கூறிருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்தத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். இல்ல ஆண்டவரே, இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் சொல்றேன், ஒருத்தரை குறிச்சு குறை பேசிட்டு இருக்கிற நபரு அங்கேதான் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க வளர மாட்டாங்க. நீங்க என்னைக்கு குறை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க உயர்வு, அவ்வளவுதான், உங்க உயர்வு ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க, நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அன்பாய் சொல்றேன், அதுக்கு மேல நீங்க வளர மாட்டீங்க. நீங்க குறை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வளர்ச்சி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறேன். குறை பேசினவங்க இன்னைக்கும் குறை பேசித்தாங்க உட்காந்துருக்காங்க. அவங்க அன்னைக்கு என்ன பேசினாங்க, அன்னைக்கு இன்னொருத்தனை பேசினாங்க, இன்னைக்கு இன்னொருத்தரை பேசிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கூட பார்க்க முடியல. ஆனா யாரை பற்றியும் பேசாம தங்களுடைய வாழ்க்கையை பார்த்த நிறைய பேரு இன்னைக்கு வளர்ந்துட்டே போறாங்க. ஆமீன் சொல்லுங்கள். நம்புறீங்களா? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ஆசையா கேட்பாங்க, உங்கள்கிட்ட புடுங்கிறது மாதிரி கேட்பாங்க. வேணாம் வேணாம், நமக்கு அது தேவையில்லாத வேலை, நமக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கல. அவங்க அது அவர்களுடைய பாடு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, உங்க நாவல என்ன பரிசுத்தம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்கள் சங்கீதம் 78வது சங்கீதத்திலே 36வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாமா? 78வது சங்கீதத்தை எடுக்கலாம். 78ஆம் சங்கீதம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில்
பொய் சொன்னார்கள். நம்பர் 2, ரெண்டாவது, நம்முடைய நாவுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. நம்முடைய நாவினால பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாவுல ஒரு மனுஷனுக்கு தேவையான இரண்டாவது பரிசுத்தம் என்ன அப்படின்னா பொய் பேசக்கூடாது. உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு இல்லைன்னா ஆமா இந்த வாரத்தில் 2 நாள்னு வச்சுங்களேன், இந்த வாரத்தில் நான் பொய்யே பேசல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பொய் கூட பேசல அப்படின்னு. இந்த வாரம் ஆரம்பிச்சு 2 நாள் கூட ஆகல. நீங்க கணக்கு போடுங்க பார்க்கலாம் எத்தனை பொய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் பொய் பேசுறது நிறைய பேருக்கு பாவமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அது காமன். ஆனா பைபிள் சொல்லுது பொய் நாவு கர்த்தருக்கு கேட்கல, அருவருப்பானது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். உங்க பிள்ளைங்க பொய் பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? ஹலோ, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பொய் பேசினா பிடிக்கும்ன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அடி அடின்னு அடிப்போம். இந்த வயசுல பொய் பேச கத்துக்கிறியா? உண்மையை பேசு. உங்க பிள்ளைங்க பொய் பேசுறது பிடிக்காதுன்னா அவர் பிள்ளைங்க பொய் பேசுறது அவருக்கு பிடிக்குமா? போன் எடுத்தா போய், SMS அனுப்புனா போய், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா போய். நான் சொல்றேன், அப்படி அந்த மனுஷனை திருப்திப்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க பொய் சொல்லி அந்த மனுஷனை நான் உங்களுடைய வலைக்குள்ள கொண்டாடுறனால நீங்க என்ன செய்ய போறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாயே உளறி நீங்க திரும்பி உண்மையத்தான் என்ன பண்ண போறீங்க? ஹலோ, பொய் நாவு ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்குமாமா. பொய்ய பேசி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? ஒரு 10 நாள் தாண்டி அந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாயை திரும்பி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, ஐயோ அன்னைக்கு அப்படியா சொன்னேன். நமக்கு மறைக்கவும் தெரியாது ஒழுங்கா, அதை ஞாபகம் வச்சுக்கவும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைங்க பொய் பேசலாமா? நான் சொல்றேன், எத்தனாலும் என்ன பேச கத்துக்குங்க அப்படின்னா, உண்மையை பேசுறதுனால ஒரு மனுஷன் நம்மளை விழுங்கிட மாட்டாங்க, நம்ம அழிச்சிட மாட்டாங்க. நம்ம உண்மையை பேசி பழகுங்க, அப்போ உங்களுக்கு இடரலே இருக்காது, நீங்க பெர்ஃபெக்ட்டா மாறிவீங்க. நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு பொய் வம்சாவளியா தொடர்ந்துச்சா இல்லையா? இவர் பொய் சொல்லுவாரா தன்னுடைய மனைவி இல்ல தங்கச்சி அப்படின்னு? அவருடைய பையன் பிறந்து ஈசாக்கு போய் சொல்லுவானா என் மனைவி இல்ல தங்கச்சின்னு? அதுக்கப்புறம் அந்த பொய் பார்த்தீங்கன்னா யாக்கோபு குடும்பத்துக்கு வரும், யோசேப்பு குடும்பத்துக்கு வரும். லைனா யாக்கோபு மாமனாரத்தில் அங்கே போய் சொல்ல வேண்டிய, தன்னுடைய சகோதரத்தில் அப்பா இடத்துல போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் யோசேப்பனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் எல்லாரும் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்றாங்க. அப்படியே ஆபிரகாம் ஆரம்பிச்ச அந்த பொய் வம்சாவளியை தாக்கிட்டே இருக்கு பாருங்களேன். நீங்க பொய் பேசுகிறவர்களா இருப்பீர்களானால் உங்க பிள்ளைங்க கண்டிப்பா பொய் பேசுவாங்க. பொய் பேசவே கூடாது எத்தனாலும். வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை அப்படியே மேல உயர்த்தி ஹalleluya. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. தீயன எதையுமே நாட வீடாதையோ, சத்தமா தீயன எதையுமே, தீயன நாட வீடா. இப்ப சேர்ந்து உம்மை நோக்கி, உம்மை சத்தமா கர்த்தர் அந்த பொய் உதடுகளை மாற்றி, ஆண்டவரே எனக்கு உண்மையை பேச கிருபை தாருங்கப்பா. எல்லாரும் கேட்கலாம், உம்மை நோக்கி இயேசுவே விரைவாய் உதவி செய்யும். ரூபம் போல் என்
ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல கைகளை உயர்த்தி நேனையா. கவனிங்க, சந்தேகத்தினுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் என்கிற ஒன்றை உருவாக்குறதனுடைய செடிதான் பொய். பொய் சந்தேகம் எதுல ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு பொய்யில தாங்க ஆரம்பிக்குது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு புள்ள பாய்சன் குடிச்சு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துருச்சு. 9th படிக்கிற புள்ள, நல்ல புள்ள, அழகான பொண்ணு, நல்ல படிக்கிற புள்ள, உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏதாவது லவ் ஃபெயிலியரா? ஏதாவது பிரச்சனையா? இல்லை யாரையாவது நேசிச்சு உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சு திட்டாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. இரவுல ஒரு ஃபோன் கால், அதுவும் எதேர்ச்சையா ஒரு பையன், சொந்தக்கார ஒரு பையன் வந்து கரெக்டா நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்றான். அவங்க அப்பா டெய்லி நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வருவார். அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறாரு, செல்போன் அடிக்குது. செல்போன் அடிச்ச உடனே இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இந்நேரத்துக்கு செல்போன் அடிக்குது, இவர் ஏதோ தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை கட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இவர் என்ன செல்போனை அடிச்சிருச்சு பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒண்ணுமே சொல்லல, இவரும் எதுவுமே கேட்கல. இவருக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், 12 மணிக்கு யார் ஃபோன் பண்ணா, எப்படி ஃபோன் பண்றாங்க, ரெகுலரா இந்த ஃபோன் கான்டாக்ட் நடக்குதா இப்படின்னு அவருடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்குது. அவர் வாயில, ஜென்ஸை பொறுத்தளவில் வாயில பேச மாட்டாங்க, இதுல போட்டு தான் திங்க் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் அந்த போனை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய பையன். இவன் என்ன பேசிட்டு இருக்கிறான், இவன் எதுக்கு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவருக்குள்ள ஒவ்வொரு சந்தேகமா வளருது. அடுத்த நாள் காலையில வச்சுக்க முடியாம நைட் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல, என்னாச்சு, யாரு பண்ணா அப்படின்னு கேட்ட உடனே ஒரே ஒரு பொய் மட்டும் தாங்க சொன்னாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லையே, போன் எல்லாம் வரலையே. போன் எல்லாம் வரலையேன்னு சொன்ன உடனே இவருக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, பெரிய சந்தேகமா வெடிச்சிருச்சு. அப்படின்னா சம்திங் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க. தொலாவ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பொண்ணு பேர்ல இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப இவங்களை தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக, அது ஒன்றும் இல்லை, நம்ம மூத்த பாப்பா கூட தான் அவன் வந்து போன டைம் கல்யாணத்துக்கு போகும்போது பேசிட்டே இருந்தான், எங்கிட்ட நம்பர் வாங்கி அவள்கிட்ட பேசுறதுக்கு தான் அவன் ஃபோன் பண்ணியிருப்பான் போலன்னு சொல்லி கடைசியில் பிரச்சனை ஆகும்போது சொன்னார். உடனே இவர் அந்த பொண்ணு மேலே கோவம் வந்து, இந்த வயசுல உனக்கு வந்து அப்படியெல்லாம் பேசுறதுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போன உடனே, நான் எங்க பேச போனேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து சண்டை முத்தி போய் இந்த பொண்ணு பாய்சன் எடுத்து குடிச்சிருச்சு. என்னமோ கர்த்தர் கிருபையில அந்த உயிரை காப்பாத்தி, என்னதான் இருந்தாலும் சூசைடுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணதானே, தற்கொலைக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இல்ல. தற்கொலைக்கு ட்ரை பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு பிசாசனுடைய பெரிய வழி நடத்துதல். அது என்னைக்குனாலும் நமக்கு ஆபத்து. அதுக்காக தான் நான் சொல்லுவேன், நீங்க தற்கொலைக்கு மட்டும் ட்ரை பண்ணவே கூடாது யாருமே. எந்த சூழ்நிலை வந்தாலும் சாகுறன்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிவிக்கின்ற வார்த்தை வரக்கூடாது. அது மிகப்பெரிய டேஞ்சர். அது 10 நாள் சொல்லுங்க, 20 நாள் சொல்லுங்க, ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணவங்க நீங்க வந்து திரும்ப வந்து அதே விஷயத்துல உங்க உயிரை மாய்க்க வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு பொய்ங்க, ஒரு பொய் ஒரு குடும்பத்தையே அப்படியே சின்ன பின்னமாக்கிருச்சுங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அதான் சிலர் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க செல்போன்ல. அவங்க அனுப்பின எஸ்எம்எஸ் வந்து ராங்கான நபருக்கும் இருக்காது, ராங்கான வார்த்தையுமா இருக்காது. ஆனா தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு டெலீட் பண்ணுவாங்க பாருங்களேன். இந்த டெலீட் பண்றாங்க பாருங்க, அதுதாங்க பிரச்சனை. நீ ஓப்பனா வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய நாவனுடைய மிகப்பெரிய பரிசுத்தம் என்ன அப்படின்னா, என் நாவனால நான் என்ன சொல்லக்கூடாது சொல்லுங்க எல்லாரும். நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேன், என்னை சுத்திகரியும். நான் சொன்ன பொய்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்
முகஸ்துதி. நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, முகஸ்துதி. வாயினால முகஸ்துதி பண்ணக்கூடாதாமா. அப்படின்னா ஒருத்தரை என்கரேஜ் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஒருத்தரை ரொம்ப புகழ்றது தவறு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருத்தரை சொல்லுங்க எல்லாரும், ஒருத்தரை என்கரேஜ் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஒருத்தரை புகழ்கிறது தப்பு. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? அவங்க என்கரேஜ் பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா சிலர் பாருங்க அப்படின்னா முகஸ்துதி அப்படியே பேசுவாங்க பாருங்க, பெருமையா. யோ நீங்க அப்படிங்க, யோ நீங்க இப்படிங்க, நீங்க வேற லெவலுங்க, அந்த லெவலுங்க, இந்த லெவலுங்க. இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் புகழ்றது யாரை மட்டும்தான் புகழணும் அப்படின்னா, புகழ்ச்சிக்குரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். மனுஷங்க யாரும் கிடையாது, மனுஷங்க யாரும் கிடையாது. மனுஷங்களை புகழவே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் புகழ்ச்சிக்குரியவர். அப்படி ஒருவர் உங்களை அதிகமாய் புகழுவார்களாயானால் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க புகழ்கிறவங்க உங்களை தூக்கி கீழே போடுறதுக்கும் கூட தயங்க மாட்டாங்க. புகழ்ச்சியை விரும்பவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. நம்மளை என்கரேஜ் பண்ணட்டும், அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப நம்ம ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா சிலர், பாஸ்டர் எப்படி ரொம்ப இவ்வளோ நெருக்கத்துலையும் இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இத்தனை ஜெபம் நடத்திட்டு இருக்கீங்களே, வரிசையா நடத்திட்டு இருக்கீங்களே, இவ்வளோ பலவீனத்துலையும் ரொம்ப சூப்பர் பாஸ்டர், நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறோம். இது ஒரு ஓகே. ஆனா உலகத்துல யாருமே இப்படி இல்லைங்க. எங்க சொந்தக்காரங்க கூட இப்படி இல்லை, எங்க பாஸ்டர் கூட இப்படி இல்லை, அவங்க இப்படி இல்லை, இவங்க இப்படி இல்லை, கோயம்புத்தூர்ல நீங்க தாங்க நம்பர் 1 அப்படி இப்படின்னு ரொம்ப உகழ்த்தலாம் பாருங்க. வாய அடக்குங்க, வேணாம். கர்த்தர் பலன் கொடுக்காம செய்ய முடியுமா? ஆண்டவர் கிருபை கொடுக்காம செய்ய முடியுமா? உயர்த்துகிறவர்கள் யாரை உயர்த்தணும் அப்படின்னா கர்த்தரையே உயர்த்த. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, நான் முகஸ்துதி பண்றத மன்னிச்சிருங்க சொல்லுங்க. முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்தத மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஸோ நம்பர் 4, 4வது, நீங்கள் 52வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வேகமா, ஏன்னா இது கண்டிப்பா நம்ம சுத்திகரிப்பு ஜபமானதுனால இது நம்ம கிளியரா இருக்கணும். 52ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. கேளுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு உங்க நாவு கத்தியான்னு கேளுங்க, நல்லா கேளுங்க, கத்தியா. இங்க நிறைய பேர் நாக்க நல்ல மோல்டு பண்ணி எப்படி வச்சிருக்காங்க, ஷார்ப்பா கத்தி மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேச மாட்டாங்க, அவங்க குத்துவாங்க. அவங்க நாவு வாயில பேசாது, அவங்க நாவு என்ன பண்ண தெரியுமா, அப்படியே குத்திரும். எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் அப்படியே குத்தி கிழிச்சிரும். அவர் கை நீட்டி அடிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நீதிமான், அவர் பரிசுத்தவான், சர்ச்சுக்கு போறாரு, அவர் பிரசங்கம் பண்றாரு, அவர் பாட்டு பாடுறாரு. ஆனா அவர் வாயை திறந்து பேசிட்டாருன்னா அவருடைய வாய் என்ன பண்ணும் அப்படின்னா இருதயத்தை அப்படியே கிழிச்சிரும். அதான் சிலர் சொல்லுவாங்க, அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. நல்லா இறக்குனீங்கப்பா ஊசி. அதான் உன் நாவு நீட்டப்பட்ட, சொல்லுங்க, நீட்டப்பட்ட சவர கத்தி, கத்தி மாதிரி கூர்மையா. அந்த நாவை கர்த்தர் வெறுக்கிறார். யாரையும் ஊன் பண்ண மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்க அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. உன் கணவனாருடைய இருதயத்தை உடைச்சிங்களா, மனைவியினுடைய இருதயத்தை உடைச்சிங்களா, அம்மா அப்பாவுடைய இருதயத்தை உடைச்சிங்களா? சிலருடைய பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பலவீனத்தை வச்சு மனசை உடைப்பாங்க பாருங்க. நீங்க அந்த பேசின பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க கர்த்தர் விரும்பல, அந்த பேச்ச பேசாதீங்க. இன்னொருத்தருடைய பலவீனத்தை வச்சு பேசுறதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யாரு? அதிகாரம் கொடுக்க கூடாது. சிலர் எல்லாத்தையுமே தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா பதில் சொல்லி, அதான் ஒருத்தர் ரொம்ப அழகா ஒருத்தர் பாடுறாரு. பாடின உடனே ஒருத்தங்க சொல்றாங்க அவரை பார்த்து, பிரதர்
ரொம்ப பயங்கரமா பாடுறீங்க பிரதர் அப்படின்னு. பயங்கரமா பாடுறீங்கன்றது வந்து இவங்க நல்ல நல்ல இதயத்தோட தான் சொல்றாங்க. உடனே அவர் ஆப்போசிட்ல இருந்து பயங்கரம்னா நான் ரொம்ப பயங்கரமா பாடுறேன்னு நீங்க சொல்றீங்களா? அதை உடனே தப்பா எடுத்துட்டு அதை உடனே அவங்கள காயப்படுத்தி அவங்க ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்க மனசுல அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு காயப்படுத்துறது. நீங்க இந்த 2021 யாரெல்லாம் காயப்படுத்துனீங்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் மனுஷங்களை காயப்படுத்துனதற்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்ம வாய் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய வாழ்க்கையை கட்டணுமே தவிர ஒருத்தருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கையை அப்படியே மேல உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க அப்பா பார்த்து, ஆண்டவரே நான் நிறைய பேரை என் வாயினால காயப்படுத்தி இருக்கிறேன், மன்னிச்சிருங்க. வாயினால நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் கெஞ்சுறேன், ஆண்டவரே தயவாய் மன்னிப்பீராக. நான் காயப்படுத்தினது உண்மைதான் ஆண்டவரே, என் பிள்ளைகளை காயப்படுத்தி இருக்கிறேன். அந்த ரொம்ப முடியாம இருக்கும்போது நான் அப்படி சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. என் வாய்க்கு எல்லாரும் கால்வையோ காத்து கொள்ளுமையா இயேசுவே, என் வாய்க்கு இயேசுப்பா கொள்ளுமையா. தீயன எதையுமே நான் பேச விடாதையும் ராஜாவே, தீயன எதையுமே நான் பேச விடா. இப்ப கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி காதருகிறே, விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி அப்பனே, திரும்ப கைகளை உயர்த்தி எல்லாரும் உம்மை நோக்கி கதறுகிறேன். ஏசப்பா போல் ஜபங்கள் கொள்ளுமையா, மாலை பாலி போல கைகளை உயர்த்தி நேனையா. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறது எதுக்கு அப்படின்னா, நீங்க வாயினால யாரையாவது ஒருத்தர் காயப்படுத்தும் போது ஆண்டவர் ரொம்ப என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யாரையும் காயப்படுத்தாத கர்த்தர். வார்த்தையினால அவர் காயப்படுத்தவே மாட்டார். நான் நம்புறேன், உங்க கணவனாரை விட நீங்க ஒரு படி மேல கூட இருக்கலாம், உங்க மனைவியை விட 10 படி நீங்க மேல இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்களுடைய குறைவை சொல்லி அவங்கள ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காயப்படுத்திடவே கூடாது. அதான் சில கணவன் மாதிரி சில மனைவியை எப்படி கூடுவாங்க தெரியுமா? கிறுக்கி, பைத்தியக்காரி, லூஸ், ஏதோ
ஏதோ விளையாட்டுக்காக அப்படி சொல்றாங்க. லூசு, அவ ஒரு லூசு, அவ ஒரு பைத்தியக்காரி, அவ ஒரு கிறுக்கி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. உன் மூஞ்சிய பாரு, உன் கலரை பாரு, உன் உடம்ப பாரு. அப்புறம் நிறைய மனைவிங்க அப்படிதான் இருக்காங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர். என் ஸ்டேட்டஸுக்கு அவரை நான் பண்ணிருக்க கூடாது, பட் கடவுள் நினைச்சேன் இவங்க ஸ்டேட்டுக்கு பண்ணிருக்க கூடாதம்மா. ஆனா யார் நினைச்சாதம்மா அப்படியே அப்படியே குறைவா, கணவனார குறைவா, அவர் சம்பாரிச்சு வர்ற சாப்பாட்டில் தான் சாப்பிட்றாங்க, ஆனா அவர் ரொம்ப குறைவா, அவர் அழகு இல்லை, அவர் அப்படி இல்லை. என்ன வேலை இது? என்னது இது? இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கூட நாங்க 2 பேரும் கேரக்டரை வச்சோ எங்களுடைய பின்னணியை வச்சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவா நாங்க பேசினதே இல்லை. இன்னைக்கும் நான் பாஸ்டம்மா ரொம்ப உயர்ந்துதான் நினைக்கிறேன். ஐயோ, நினைக்கும் போது அவன் ரொம்ப நல்லா பாடுவா, அவனை ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்னு எல்லாம் நான் அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அப்படி அப்படி எட்டாத உயரத்துல, ஐயோ உங்க அளவுக்கெல்லாம் வர முடியுமா? அந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுலையும் சரி வாயிலையும் சரி மேலானவங்கள தான் நினைச்சிருக்கோம். அது ஃபுல் முழு இருதயத்துல, வெளி தோற்றத்துக்கு மட்டும் கிடையாது, இருதயமே எங்களுக்கு அப்படிதான் இருக்குது. இருதயமே அப்படிதான் இருக்குது. எங்களுடைய உயரத்திலேயோ உடம்புலையோ மேட்ச் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை. ஆனா என் மனசுல அவங்களுக்குன்னு ஒரு மேலான இடம், அவங்க மனசுல எனக்குன்னு ஒரு மேலான இடம். நான் அவங்கள புகழும் போது நீங்க வேற, அவங்க என்ன புகழும் போது நீ வேற, இப்படிதான் பேசுறோம். ஆனா ஒரே வீட்டுல உட்கார்ந்துட்டு உங்க கணவனார குறை பேசுற, கணவனாருடைய இருதயத்தை கஷ்டப்படுத்துகிற, நீங்க என்னமோ பெரிய லாயர், பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்கள மாதிரியும், அவர் என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரியும், இல்லைன்னா நீங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரியும் அவங்க ஒன்றும் இல்லாத மாதிரியும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி காயப்படுத்துனீங்கன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துறாருன்னே தெரியாது. குறைவா நினைக்காதீங்க. யாரையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா குறைவா நினைச்சிடவே முடியாது. நான் இந்த பாவியன் மீது பாட்டு இருக்கு பாருங்களேன். இந்த பாவியன் மீது பாட்டை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டுடியோவில் போய் பாடுறேன். அவன் அந்த ஸ்டுடியோவில் பாடும்போது அவர் அந்த ஸ்டுடியோ சொன்னார், நீ பாடுங்க அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். அப்போ நான் தப்பாக தான் பாடினேன், எனக்கு அந்த பிச்செல்லாம் சரியாக வரல. அவர் என்னை திரும்பி அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு அப்புறம் சரி அப்போ டேக் எடுக்கிறோம், நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பாடினேன், பாடி ஒரு டைம் பாடி முடிக்கிறேன். பாடி முடித்த உடனே எனக்கு தெரியுது இன்னும் ஒரு 2-3 டைம் பாட 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 கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்போ நான் அவரை பார்த்து கேட்குறேன், இந்த மாதிரி பிரதர் இன்னொரு டைம் கூட பாடிட்டோமா, பாடுனா நான் அந்த தப்புகளை எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு இவ்வளோதான், எத்தனை டைம் பாடினாலும் இப்படி தான் வரும், நீங்கள் பெரிய எஃபோர்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. இல்லை பிரதர், ஒரு டைம் நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் தப்புகள் எல்லாம் சரி பண்ணி பாட முடியுமான்னு. இல்லை 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 இல்லை, எத்தனை டைம் பாடினாலும் இதான், நீங்கள் அவ்வளோதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டார். நானும் திருப்தியே இல்லாமல் வரேன். சரி ஓகே ரைட்டு, எப்படின்னு தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒரு பெரிய பாடக்காரங்க, நம்ம தப்பா பாடினாலும் நம்ம ஜனங்கள் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்துட்டேன். அவரெல்லாம் மியூசிக் போட்டு அனுப்பிட்டாரு. அந்த பாட்டை கேட்டு 7 மாசம் அந்த பாட்டை என் கையிலே வச்சிருந்தேன். இதை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணி நம்ம இவ்வளோ தப்பா வேற பிச்சு மிஸ் பண்ணிலாம் பாடி இருக்கிறோம். இதை கேட்டா எல்லாருமே என்ன பாட தெரியாதவங்களுக்கு எதுக்குங்க பாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அதை 7 மாசம் அதை வச்சிருக்கிறேன். ஜெபத்தோட்டத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகிறேன். அங்கே போகும்போது இந்த பாட்டை நான் பாடின உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக அவங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க. அதை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் ஃபுல் சாங் கிடைக்குமா, முழு பாடல்கள் எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சரி எல்லாருமே இந்த பாட்டை முழு பாட்டு கேட்குறாங்களே, ஏற்கனவே இதை விட கேவலமாக பாடிட்டோமே, அதனால அதுக்கு இதுவே பரவாயில்ல, அதை கேட்டவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த பாட்டை நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் சேனலில் பாவியன் மீது பாட்டை போட்டு விடுறேன். ஆனால் அது அவ்வளோ தப்பாக பாடி அத்தனை
இது இல்லாமல் பாடி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர், இப்போ 20 லட்சம் பேர், 20 லட்சம் வியூவர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நிறைய பேர் அதில் வந்து இதில் தொடப்பட்டோம், ஆண்டவர் எங்களோட பேசினாரு அப்படின்னு எல்லாம் போட்டார். அந்த 1 மில்லியன் அப்படி அந்த 10 லட்சம் பேர் பார்த்து முடித்த உடனே அந்த ரெக்கார்ட் பண்ணவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து அவருடைய பேர் அதில் போடலை. ஏன் போடலை அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தப்பாக பாடினதுக்கு அவர் வருத்தப்பட்டார். அவர் நம்ம போயிருக்க கூடாது. பட் இனி வந்து இவ்வளோ தப்பாக பாடி அவருடைய பேரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வருத்தப்பட்டுருவார். என் பேரை போய் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அதனால வேண்டான்னு போடலை. அவர் கேட்டார், பாட்டு சூப்பராக இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, என் பேரை நீங்கள் போடவே இல்லையே, என் பேரை அதில் போடவே இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி பிரதர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்போது நான் நம்புகிறேன், நம்ம வந்து எல்லாரையுமே வந்து அற்பமாக யாரையும் நினச்சிட முடியாது, அற்பமாக நினச்சிடவே முடியாது. இன்றைக்கு யாராவது உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா? கவலையப்படாதீங்க. அற்பமா நினைக்கிறவங்களுக்கு தாங்க பிளஸ்ஸிங்க. உங்க பட்சத்துல தான் கர்த்தர் நினைப்பாரு, உங்க பட்சத்துல தான் கர்த்தர் நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அற்பமாய் நினைக்கிறவங்களுடைய பட்சத்துல இருக்கிறார். குறைவா நினைக்கிறத குறித்து கவலையப்படாதீங்க. அவங்க நம்ம ரொம்ப பெருசா நினைச்சாதான் நமக்கு ஆபத்து. குறைவா நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை பெருமையாகத்தான் வைப்பார். ஆமென். அப்போ நம்முடைய நாவினால யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இதெல்லாம் அடுத்த வருஷத்துல உங்களுடைய நடக்கணும் அப்படி நீங்க செய்யணும். இல்ல அமைதியா இருப்போம், சரி வேண்டாம் நம்ம எதுவும் பேச வேண்டாம், அது அந்த இடத்துல போயிட்டு அவங்கள காயப்படுத்துறதுனால எதுவும் வரப்போறதில்லை. இதை பழகி கொள்ளுங்கள், இதுக்காக ஆசைப்படுங்க. இப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை அப்படி நடத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ அடுத்ததாக உங்க நாவினால எதை பண்ணக்கூடாதுன்னா, 73ஆம் சங்கீதம் 9வது வசனம், நாவினால் பெருமை பேசக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லு. சோ நம்பர் 6, ஆறாவதாக நீங்கள் 17ஆம் சங்கீதம் 10வது வசனம், நாவினால் வீம்பு பேசக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுது. இதெல்லாம் ஒரு பெரிய விளக்கமான சப்ஜெக்ட். அப்புறம் 7வது நம்பர் 7, நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாவினால் யாரையுமே சபிக்க கூடாதாம். சோ 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, முதலாவது நாவினால் புறம் கூறாமல். நம்பர் 2, நாவினால் பொய் சொல்லாமல். நம்பர் 3, நாவினால் முகஸ்துதி செய்யாமல். நம்பர் 4, நாவினால் காயப்படுத்தாமல். நம்பர் 5, நாவினால் பெருமை பேசாமல். நம்பர் 6, நாவினால் வீம்பு பேசாமல். நம்பர் 7, நாவினால் யாரையுமே சபிக்காம. சோ இதெல்லாம் ஒருவேளை செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவரிடத்துல என் நாவை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு மாறாக உங்க நாவிலிருந்து துதிகள் வந்துட்டே இருக்கட்டும், கர்த்தரை புகழ்கிற புகழ்ச்சியான வார்த்தை வந்துட்டே இருக்கட்டும். நான் நம்புறேன், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் கனப்படுத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா சொல்லலாமா? என் நாவிற்கு காவல் வையும் ஆண்டவரே, எங்கள் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே, எங்கள் நாவை காத்து கொள்ளும் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க நாவில ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ள நான் போகும்போது என் நாவினால் பரிசுத்தத்தோட நான் போகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாய்க்கு ஓ காத்து கொள்ளுமையா. தீயன எதையுமே, தீயன எதையுமே நான் ஆட விடாதையோ. தீயன எதையுமே நான் பேச விடாது, எதையுமே நான் பேச விடாதையும், நான் பேச விடா. இப்ப சொல்லுவோம் உம்மை நோக்கி,
வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை தந்தார். இயேசுவே மன்னிச்சிருங்கப்பா, என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். திரும்ப திரும்ப கையை உயர்த்தி ஓ ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா 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 உம்மை நோக்கி போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை வாலி போல் என் கைகளை உயர்த்தி நேனையா. மாலை வாலி போல் கைகளை உயர்த்தி நேனையா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளோ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இத்தனை கூட்டத்துக்கு கலந்து கொண்டு எல்லாத்தையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கட்டி 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 உங்க வாயினாலேயே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடிச்சிடவே கூடாது. நம்ம நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறே தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு முழங்கால நின்று காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி கட்டுறோம், பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி கட்டுறோம். ஆனா அதே வாயினால பேசி அப்படி சுக்குநூறா உடைச்சிடும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் யோபுனுடைய சரீரத்தை பார்த்தாங்க, யோபுனுடைய வாழ்க்கையில சுற்றி நடக்கிறத பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் யோபுனுடைய வாயை மட்டும் தாங்க பார்த்தாரு. ஆண்டவர் வாயை மட்டும் தான் பார்த்தாரு. உனக்கு வேற எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம், உனக்கு நான் ரெட்டத்தனையான அவனை ஆசீர்வதிப்பேன். எப்ப தெரியுமா? உன் வாயில நீ வாயை திறந்து எதையுமே நீ பேசலப்பா. அதான் யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லாரும் மேலே எனக்கு கோபம் வருது. ஏன் அப்படின்னா, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல, நிதானமா பேசல. அப்ப யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு சோதனையிலையும் வாயை மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா காத்து கொண்டான். மனைவி கூட காத்துக்கல. மனைவி, எந்த மனைவிக்குனாலும் அந்த கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். நான் யோபுனுடைய மனைவிய தவறா பேசவே இல்லை. ஒரு பொல்லாத கணவனாருன்னா கூட சரியா நீ பண்ண அதான்ப்பா நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லலாம். ஆனா யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். அவன மாதிரி யாருமே இல்லைன்னு பரலோகமே சாட்சி கொடுக்குது. அப்போ மனைவி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு மனுஷன். எனக்கு வந்தா கூட பரவாயில்லையா, உமக்கு வந்துருச்சு, அதனால ஒண்ணு பண்ணும், தேவனை தூசித்து இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அந்த சோதனையில அவங்க வாய் குளறி என்ன வந்துச்சு, தேவனை தூசிச்சிரு, தேவனை தூசிச்சிரு. ஆனா அந்த நிமிஷத்துல யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய், தேவன் கையிலேயே நன்மையை பெற்றனா இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, உதடு. பிரதர், நீங்க வேற எதுலயுமே பாவம் செய்ய மாட்டீங்க. சிஸ்டர், நீங்க வேற எதுலயுமே பாவம் செய்ய மாட்டீங்க. உங்க கண்ணுல பாவம் செய்ய மாட்டீங்க, சிந்தையில பாவம் செய்ய மாட்டீங்க, உங்க நடக்கையில பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் எதுல பாவம் செய்றீங்க தெரியுமா? உங்க வாயில பாவம் செய்றீங்க, உங்க வாயில பாவம் செய்றீங்க. எல்லாம் ஒண்ணுதான், வேண்டாம். கர்த்தர் சொல்றார், உன் உதடுகளின் வாசலை காத்துக்கொள், காத்துக்கொள். கட்டி நீங்களே உடைக்காதீங்க, சேர்த்து வச்சு நீங்களே உடைக்காதீங்க. சோ இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பின் ஜபத்துல எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டுதான் போகணும். நான் நம்புறேன்,
இந்த சுத்திகரி ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாயை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி ஏசாயாவுடைய நாவை தொட்டது மாதிரி கர்த்தர் உங்க நாவை தொடணும். உங்க நாவை கர்த்தர் தொட்டு தீர்க்கதரிசியா உங்களை கர்த்தர் மாற்றணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்தணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இனி அபிஷேகப்பட்டதாய் வரணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இனி கட்டணும். குடும்பத்தை கட்டணும், வீட்டை கட்டணும், உங்க பிள்ளைகளை கட்டணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி உங்க வாயை என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் அப்படியே அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நடக்கும் நடக்கும் நடக்கும். உங்க வாய்களை கர்த்தர் அப்படி மாற்ற போறார். ஏசாயாவுடைய நாவை போல இங்க இருக்கிற நிறைய பேருடைய நாவுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மோசையை 20 லட்சம் ஜனங்களுக்கு பயன்படுத்துறது உண்மையானால் கர்த்தர் திக்குவாயும் மந்த நாவும் உள்ள உங்களை கொண்டு கர்த்தர் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர், வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்படின்னா பேச தெரியாதுன்னு பயப்படாத. உன் வார்த்தையெல்லாம் நான் சொல்றது எதுவுமே நடக்காதுன்னு பயப்படாத. 2022 வருஷம் நான் நம்புறேன், நீங்க சொல்றது நடக்கிற வருஷம். உங்க வாயில உச்சரிக்கிறது நடக்கிற வருஷம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்க வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துகிற வருஷம். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் நடக்க போகிற வருஷம். உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்த போறாரு. நான் எது பேசினாலும் நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், நான் எது பேசினாலும் நடக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். இன்னைக்கு உங்களை பார்த்து வாயை மூடு, வாயை மூடு, வாயை மூடு, நீ வாய் பேசாத, நீ வாய் பேசாத அப்படின்னு சொல்றாங்களா? நான் சொல்றேன், ஒரு காலத்துல நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்ற காலம் வருங்க. நான் உணர்ந்து சொல்றேன், அப்படி ஒரு காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் தராம போவாரா? உங்களுக்கு தராம போவாரா? உங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார். இது நடக்கும்னு சொல்லுவீங்க, அதை கர்த்தர் நடக்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அவ்வளவு பவரை கர்த்தர் உங்க நாவுகளுக்கு தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நடக்கும் நடக்கும். நீ விசுவாசித்தது நடக்கும். நீங்கள் அறிக்கை செய்தது நடக்கும். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும், வீடுகளில் இருந்து, வேலை ஸ்தலம், எங்கிருந்து கேட்டாலும் கர்த்தருடைய மகிமை உங்களை தொடட்டும். உங்க நாவுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தட்டும். ஜீசஸ் ஜீசஸ். கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், நாவுல பேசுறத சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டவரிடத்துல பேசி விருப்ப சம்பாதிச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்க வாயே பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நாள் தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பேசுனீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுடைய பிரியப்படவே மாட்டாரு. உங்களுடைய குணத்திற்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. எலிசா, எலியா, யார் பெரிய ஆளு? யார் பெரிய ஆளு? வேதத்தின்படி யார் பெரிய ஆளா இருக்கணும்? எலிசா தான் பெரிய ஆளா இருக்கணும். ஏன் அப்படின்னா, எலிசா எலியாட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க போகும்போது உங்க அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். உடனே எலிசா என்ன சொல்றாரு? சரிப்பா, நான் போகும்போது நீ என்ன, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த அபிஷேகம் உனக்கு 2 மடங்கு. உடனே இவன் பார்த்துட்டே இருக்கும்போது எலியா சுழல் காற்றில் எடுக்கப்படுறாரு. தகப்பனே, இஸ்ரவேலின் ராணுவ வீரரே அப்படின்னு சொல்லி கத்துறான். அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத பார்க்கும்போது மேலே இருந்து அவருடைய சால்வை மட்டும் கீழே வருது. உடனே அந்த சால்வையை பிடிச்சிட்டு ஆத்துக்கு முன்னாடி நின்று சுத்தி சொலட்டி, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அந்த ஆத்தை அடிக்கிறான். அப்படியே பொழக்குது அது. அவ்வளவுதான். அவன் மேல அது அப்ப என்ன அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா, எலியாவிடத்துல இருந்த அபிஷேகம் உனக்கு 2 மடங்கு கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசின்னு சொன்னா நமக்கு யாரதான் ஞாபகம் வரும்? ஆனா எலிசாவை நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. எலிசா செஞ்ச அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. ஏன் அப்படின்னா,
ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தும் அவனுடைய குணம் சரியில்லாததுனால அவன் பெரிய வெற்றியாளனா நமக்கு முன்னாடி தெரிய மாட்டான். எலியானா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நின்னாரு, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு சவால் விட்டாரு. ஆனா எலிசான்னா நமக்கு உடனே என்ன தோணும் தெரியுமா? மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ. இவர் மொட்டையா இருப்பார் போல தெரியுது. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் மொட்டைத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துச்சு. உடனே சபிக்கிறார். அப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து கரடி வந்து அந்த பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிட்டோம். ஐயோ, அப்போ ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு எது முக்கியம்? வாயில என்ன தேடுவாங்களாமா? தேவனுடைய வார்த்தைய, அவங்கள உற்சாகப்படுத்துற வார்த்தைய உங்க வாயில தேடுவாங்க. அதை யார் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா எலிசா மிஸ் பண்ணிட்டாரு. அவர் வாயிலிருந்து குழந்தைகளை சபிச்சிருக்க கூடாது. வாயில நன்மையை மட்டும் தான் தேடுவாங்க. ஒரு அப்பாவுடைய வாயிலிருந்து ஒரு பிள்ளை வந்து நன்மையான வார்த்தையை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அம்மாவுடைய வாயிலிருந்து ஒரு புள்ள வந்து அந்த மாதிரி வார்த்தையை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க முன்மாதிரி இல்லாம இருந்துடாதீங்க. அதனால ரொம்ப முக்கியம். என்னடா பாஸ்டர் சுத்திகரிப்பு ஜெபம் வச்சாரு, வாயில பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாரு நினைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய இழக்கிறது எதுல தான் இழக்கிறோம் அப்படின்னா வாயில தாங்க இழக்கிறோம். இதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா காத்து கொள்ளணும். நம்ம இதை காத்து கொண்டீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மனசுல பெரிய சமாதானம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, இன்னும் இந்த கூட்டத்தை நிறைய பேருக்கு நீங்க சொல்லணும். ஆன்லைன் இருக்கிறவங்களும் சொல்லணும். சொல்லி நிறைய பேரை கலந்துக்க வைக்கணும். இந்த 7 நாள்ல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய அப்படியே பர்ஃபெக்ட் பண்ணி அப்படியே கர்த்தர் நம்மை அழகா எடுத்துட்டு போகணும். ஹல்லேலூயா. பாடலாமா? என் வாய்க்கு காவல் வைக்கிற கர்த்தர் அவர். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். காத்து கொள்ளும் ஐயா. ஓ நாட விடாதையும், தீயனை எதையுமே நான் பேச விடாதையோ. ஓ நான் பேச விடா. எல்லாருடைய கையை உயர்த்தி உம்மை நோக்கி சத்தமா சொல்லிட்டே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் வாயினால பேசினத மன்னிச்சிருங்க. எங்க பிள்ளைக்கு விரதம், கணவனாருக்கு விரதம் பேசினத மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க திரும்ப உம்மை நோக்கி. பாலி போல கைகளை என் நாவ தொடுங்க ஆண்டவரே, என் நாவ தொடுங்க ஆண்டவரே, என் நாவ தொடுங்க ஆண்டவரே. வர்ற வருஷம் என் நாவனால நான் பாவம் செஞ்சிடக்கூடாதுப்பா. என் வாயில நான் உச்சரிக்கிறத நடத்த பண்ணணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறத நீங்க கேட்கணும் ஆண்டவரே. என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா நாங்க நம்புறோம், ஏசாயா அவனுடைய நாவை தொட்டது போல
ஏசாயா அவனுடைய நாவை தொட்டது போல இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற எங்க நாவை, எல்லா நாவையும் உங்க கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஓ தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் தொற்றுச்சுன்னா எங்க நாவு இனி விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறதற்கு எனக்கு கல்விமானி நாவை தாரும் ஆண்டவரே. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுவதற்கு எனக்கு கல்விமானி நாவை தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கிறீங்களா? இது சுத்திகரிப்பு ஜெபம் அல்லவா? அதனால அப்படிதான் கேட்கணும், ஜெபிக்கணும், கேட்கணும், ஜெபிக்கணும். அப்படியே உங்க இருதயம் யாரும் சொல்லாம உங்க இருதயத்தை கிழிச்சு கர்த்தர் சமூகத்துல நீங்க சொல்லணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. சமயத்திற்கு ஏற்றதை பேசும்படியாக எனக்கு ஒரு கல்விமானி நாவு, கல்விமானி நாவு, கல்விமானி நாவு. சிஸ்டர், வேற எந்த குறையும் உங்க மேல கர்த்தர் சொல்லல சிஸ்டர். பிரதர், ஆண்டவர் உங்க மேல எந்த குறையும் சொல்லல. மகளே, நீ ஆண்டவரை தேடுற. மகனே, நீ ஆண்டவரை தேடுற. நீ என்ன ரொம்ப நேசிக்கிற. நீ என் வார்த்தையெல்லாம் கேட்கிற. நீ உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நீ உழைக்கிற. ஆனா உன்னுடைய வாயினுடைய வார்த்தை இன்னும் எனக்கு என் சமூகத்துல நல்லா வந்து எட்டலையே. உன் பேரில் எனக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்குது. உன் வாய் வார்த்தை சரியில்லை. பட் சேஞ்ச் வேணாம். நான் உன் வாயை பார்த்துட்டே இருக்கேன். உன் வாயை நான் கவனிச்சுட்டே இருக்கேன். யார் வேணாலும் பேசட்டும், யோபனுடைய சிநேகிதர்கள் பேசட்டும், ஆனா நீ பேசக்கூடாது. இல்ல, நீ பேசக்கூடாது. இல்ல, ரித்தலரம் தனரோர. எஸ், ஹalleluya. ஏசாயா நாவை தொட்டது போல எங்க நாவை தொற்றுங்க ஆண்டவரே. அக்கினி நெருப்பா இறங்கி வாருங்க ஆண்டவரே. எல்லாரும் இந்த பாட்டை பாடி அப்படி ஒரு அபிஷேகத்தை வாங்கி, நான் நம்புறேன் ஆண்டவர் நீங்க நிறைய பேருடைய நாவை தொட போற. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் தொட போறாரு. இனி உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெற்றியாக வரும். நீ சொல்லுகிறதை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார், நிலைப்படுத்துவார். உன்னுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். யாருடைய வாயின் வார்த்தைகளை மதிக்காமல் போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இனி சமயத்திற்கு ஏற்ற நாவை, கல்விமானி நாவை உனக்கு கர்த்தர் தருவார். உங்களுக்கு கல்விமானி நாவை கர்த்தர் தருவார். கல்விமானி நாவை தருவார். ஏசப்பாட்ட எல்லாரும் கேட்க போறோம். ஏசாயா அவனுடைய நாவை தொட்டது போல ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அக்கினி நெருப்பா இறங்கி வந்து என் நாவை தொடுவீராக, தொடுவீராக. கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஹalleluya. அந்த தூதன் உங்களுடைய நாவை தொடுவார். கரங்களை எல்லாரும் தட்டி ஹalleluya. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஓ அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். பாடுவோம் ஆண்டவரே. இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து. ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஏசாயா அவருடைய நாவை தொட்டது போல நீர் எங்களுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே. இப்போ உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். ஹalleluya. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பி பயன்படுத்தும், எங்களை ஓ அக்கினி நெருப்பா இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வல்லமை வல்லமை வல்லமை. இப்போ 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 இந்த ஜெபத்துல
பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்து நாவுகளில் அக்கினி துடர்கள், அக்கினி இனி அசுத்த உதடு அல்ல, இனி பரிசுத்தம் உள்ள உதடு, இனி தீர்க்க தரிசனம் பேசுகிற உதடு, இனி கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கிற உதடு. கேளுங்க கேளுங்க, அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புறார். ஓ ஹalleluya. ரம்தரல லந்தனே இந்தரல சேக்கரத்தோரோ இசையானாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும் அப்பனே. இசையானாவை தொட்டது போல எந்தனின் நாவை கேளுங்க. ஏசாயா நாவை தொட்டது போல. நிறைய பேருடைய நாவை கர்த்தர், உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன் வாய் இயேசு பற்றி பேசும், உன் வாய் கர்த்தரை துதிக்கும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி, யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி எங்களை அனுப்பி பயன்பாடு எங்களை அனுப்பி. ஓ ஜீசஸ், இனி நேரும் வல்லம 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 உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இயேசுவுடைய மகிமை. ரம்தரலா சேக்கரத்தோரம் கரங்களை தட்டிக்கொண்டே, கரங்களை தட்டிக்கொண்டே. எஸ், நமக்கு புதிய ஆண்டு வெற்றியின் ஆண்டு, நமக்கு புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, நம்முடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற ஆண்டு, நாம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டு, கர்த்தர் கல்விமானி நாவை தருகிற ஆண்டு. சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு விழுந்து போனான், மின்னலை போல விழுந்து போனான். சாப கட்டு உடையட்டும். ஹalleluya. மனிதர்கள் பேசின சாபமான வார்த்தைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். அக்கினி 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 அக்கினி. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ரப்பனாரா ஷேக்கரப்போலா லிப்கரப்போ எப்பரப்போ லிப்கனரலா. அக்கினி 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 அக்கினி. சுட்டெரிக்கிற அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, சுட்டெரிக்கிற உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. ஏசாயாவை தொட்ட அந்த அக்கினி, ஏசாயாவை தொட்ட அந்த அக்கினி. நம் தனரல ஷவுகோரம் தனரோல லிப்தரலர. எஸ் எஸ் எஸ். கர்த்தர் நிறைய பேர் அபிஷேகிக்கிறார். புதிய வருஷத்துல ஒரு புதிய அபிஷேகத்தோட போறாரு. சுத்திகரிக்கப்படட்டும். லிப்தரம் தனரோல தேனரல லிப்தரல சேக்கரத்தோனம. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கொண்டே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ரித்தலரம் தனரோலத்தனே ரிஷிகரௌதர லித்தரலோரம் தனரோலத்தேர. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எஸ், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை பேசுறதற்கு உனக்கு நான் கல்விமானி நாவை, கல்விமானி நாவை. என் கூட நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, எனக்கு கூட நிறைய ஞானவான்களா இருக்காங்க. ஆனா எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என் நாவை அபிஷேகம் பண்ணி, ஓ ஹalleluya ஹalleluya. என் நாவு விரைவா எழுதுகிறவருடைய எழுத்தாணி. என் நாவு விரைவா எழுதுகிறவருடைய எழுத்தாணி. அந்த அபிஷேகத்தை எங்க தலை மேல வச்சதற்காக நன்றி ஆண்டவரே. புது வருஷம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. எங்க கூட நிக்கிறதற்கு யாரும் இல்லை. என் கையை பிடிச்சிட்டு இதுவரையிலும் நான் நடத்தினேன், இனிமேலும் உன்னை நடத்துவேன்னு வாக்கு கொடுத்த தெய்வம். நீங்க கூட வந்தா போதும் ஆண்டவரே, நீங்க கூட வந்தா போதும். புதிய வருஷத்துல என் கையை பிடிச்சிட்டு நீங்க வந்தா போதும். நீங்க முன்னாடி போகணும், நான் உங்களுக்கு பின்னாடி காலடி எடுத்து வச்சு வரணும். அதை தவிர வேற ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே எனக்கு.
எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு 6 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ள நாங்க வாக்கு கொடுத்த எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். நிறைய பிள்ளைங்க இந்த தரிசனத்துல கை கோர்க்கிறது எனக்கு தெரியும் ஆண்டவரே. அவங்களுக்கு நிறைய கொடுங்கப்பா. என் பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு பலன் தாங்கப்பா. மாதம் மாதம் இந்த உதவிகளை செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. தடையில்லாம அது நடந்து முடியட்டும். உங்க பிரசன்னத்துக்கு தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.